தமிழ்ல எழுதப்பட்ட கடைசி இலக்கண நூலா சொல்லப்பட்டது வீரசோழியம். வீரராஜேந்திர சோழர் காலத்துல தான் புத்தமித்திரர் அப்படிங்கிறவரால எழுதப்பட்டது. பின்னால பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் உரை எழுதுகிறார். இதுல மொத்தம் 183 நூற்பா இருக்கு. இத வீரசோழிய காரிகைன்னு சொல்லுவாங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், யாப்பதிகாரம், அலங்காரம்னு ஒரு படலம், 6 படலம், ஒரு படலம், ஒரு படலம், ஒரு படலம்னு மொத்தம் 10 படலங்கள் இருக்கு. 2 நூல் மட்டும் தான் இந்த மாரி நூல் இருக்கு. ஒண்ணு யாப்பருங்கல காரிகை, இன்னொன்னு இந்த நூல் வீரசோழியம்ங்கிறது. இந்த எழுத்தெண்ணி பாடுகிற போது ஒற்றெழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, உயிர் அல்லது உயிர்மெய் எழுத்துக்கள மட்டும் எண்ணி எழுதுறது தான் வழக்கம். அப்படி ஒரே அடியில நேரசை தொடங்கினால், அந்த புள்ளி வச்ச எழுத்த நீக்கி 16 எழுத்து இருக்குமாம். நிறையசை கொண்டு தொடங்கினால், அந்த புள்ளி வச்ச எழுத்த எழுத்துட்டா 17 எழுத்துக்கள் இருக்குமாம். அப்படி பாடக்கூடியது தான் இந்த யாப்புன்னு சொல்றாங்க. அதாவது கட்டளை, கலித்துறை, யாப்புல பாடக்கூடிய 2 நூல்கள்ல இது ஒன்று. அதுதான் வீரசோழியம்.